திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கு. சோ இது உண்மையா அப்படின்னு கேட்டா எஸ், கண்டிப்பா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தாண்டி ஏன் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு காலங்காலமா ஏடிஎம்கே கட்சியில இருந்த ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல போய் வந்து சேர்ந்தாரு. சோ அப்போ மக்கள் எல்லாருமே நம்ம அதையும் வந்து ஏத்துக்கிட்டோம். அதை தாண்டி இப்போ தாவேகா கட்சி ஸ்டார்டிங்ல இருந்து திமுகவை ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டுதான் அரசியல் வந்து பண்ணுச்சு. சோ அப்படி தீய சக்தியோட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சியை இப்போ இந்த தாவேகா அவங்க சைடு வந்து இழுத்துருக்காங்க. சோ அதையும் மக்களாகிய நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். என்னதான் காங்கிரஸ் வந்து தீய சக்தி இல்ல, அது சேர்ந்த கூட்டணி தான் ஒரு தீய சக்தி அப்படின்ற மாதிரி தாவேகா கட்சிக்காரங்க சொன்னாலும் ஆப்வியஸா திமுகவோட கூட்டணியில இருந்து திமுக ஓட்டுகளையும் சேர்த்து வாங்கிதான் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல தாவேகா கட்சி தெரிஞ்சோ தெரியாமலோ டிஎம்கேவோட ஓட்டுகளை வச்சுதான் பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி வந்து அமைக்க போகுது. சோ அப்படி டிஎம்கேவோட ஓட்டை வாங்கி ஆட்சி அமைக்கும் போது அதையும் நம்ம வந்து அக்செப்ட் வந்து பண்றோம். சோ இப்படி மக்களாகி நம்ம இதெல்லாம் அக்செப்ட் பண்ணும்போது டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியை ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுதுது. ஆப்வியஸா இந்த காலத்து மக்கள் எல்லாரும் ரசிக பிம்பத்துக்கு வந்து போயிட்டாங்க. அரசியல ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, கொள்கை, கோட்பாடு, சோ இதெல்லாம் மக்கள் விரும்புறது வந்து கிடையாது. யார் போராடுறாங்களோ, யார் மக்களுக்காக போராடுறாங்களோ சோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதும் வந்து கிடையாது. அதே சமயத்துல ரசிக பிம்பத்துல யாராவது திரைக்கவர்ச்சியில இருந்து வந்தா அவங்களை சூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு இந்த காலத்து மக்கள் வந்து போயிட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே சோ இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்துதான் திரை பிம்பத்தை உடைக்க வந்து முடியும். அப்படின்ற பட்சத்துல அரைச்சமாவே அரைக்க வந்து தேவையில்லை. இனிமே டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்தா கூட இந்த பழைய காலத்து வேட்பாளர்கள் எல்லாம் ஓரமா வந்து தள்ளிட்டு புது ரத்தங்களை உள்ள இறக்கி அது மூலியமா இந்த திரை பிம்பத்தை உடைச்சாதானே ஒழிய ரெண்டு கட்சிகளும் தனித்தனியா வந்து இருந்துட்டு இன்னும் பழைய ஆட்களுக்கு சீட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா அந்த கட்சி இனிமே டிஎம்கேயா இருக்கட்டும் ஏடிஎம்கேயா இருக்கட்டும் தேர்றதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. பழைய பீஸ் எல்லாம் வந்து விரட்டி விட்டுட்டு புது ரத்தங்களை உள்ள இறக்கி கட்சியை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சாதான் டிஎம்கேயா இருக்கட்டும் ஏடிஎம்கேயா இருக்கட்டும் இனிமே வந்து வர முடியும். இல்ல அப்படின்னா இந்த திரை கவர்ச்சி இந்த ரெண்டு கட்சிகளை முறியடிச்சிரும் அப்படின்றதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம்.